ஓகே நம்ம இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி லெக்சர் நம்பர் 4 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 1.9 1.9 மோல் மாஸ் அண்ட் நம்பர் மாஸ் நம்பர் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கலாம். ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம மோல்னா என்ன, மாஸ்னா என்ன, மாஸும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லயும் வந்து கனெக்ட் பண்றது தான் மோல் சொல்லி நம்ம டீட்டெயிலா படிச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து டீட்டெயிலா படிச்சது வந்து ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு நம்ம டைரக்டா வந்து டாபிக் குள்ள போலாம். ஸோ மோலோட நம்பர் என்னது? மோலுக்கு வந்து ஒரு அவகேட்ரோ நம்பர் இருக்குன்னு சொன்னலன்னா 6.022 into 10^23. 6.022 into 10^23 வந்து அவகேட்ரோ நம்பர். இது வந்து மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணா NA இஸ் ஈக்குவல் டு, இருங்க நான் வந்து அதை காமிக்கிறேன், எழுதுறதுக்கு பதிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து NA இஸ் ஈக்குவல் டு 6.022 10^23 மோல் இன்வர்ஸ். இந்த டோட்டலா இந்த மாதிரி எழுதுனா வந்து அது அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே வந்து இந்த நம்பர் மட்டும் எழுதுனா வந்து அது அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறமா ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம். ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். M இஸ் ஈக்குவல் டு number of particles, n is equal to small n is equal to m into NA. அந்த ஃபார்முலா வந்து நம்ம எல்லா கிளாஸ்லயும் இனிமேல் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ ஸ்மால் n is equal to m mole into Avogadro number. Avogadro constant. புரியுதா? புரியுதுங்க. ஸோ இந்த நம்பர் வந்து நீங்க மறக்கவே கூடாது. 6.022 into 10^23 பார்ட்டிகல்ஸ். ஒரு மோலோட வேல்யூ இது. சரியா? அப்புறமா வந்து மோலார் மாஸ்னா என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். மோலார் மாஸ்னா வந்து ஒரு மோலோட வெயிட். அதான் ஒரு மோலோட மாஸ். மோலார் மாஸ்னா என்னது? ஒரு மோலோட மாஸ் தான் வந்து மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா என்னது? மாஸ் ஆஃப் 1 மோலோட வேல்யூ என்னது? 6.022 into 10^23. ஸோ மாஸ் ஆஃப் 6.022 into 10^23 பார்ட்டிகல்ஸ். சரியா? இப்ப எப்படி வந்து ஒரு டசன்ல 12 ஃப்ரூட்ஸும் இருக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு மோல்ல வந்து இவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சரியா? சோ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம். என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான்ஸ், அப்புறமா வந்து சில ஃபார்முலா யூனிட்ஸ் கூட வரும். சரியா? சோ அது வந்து நம்ம டீடைலா இப்ப பார்க்கலாம். சோ இந்த மோல்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா சம்லாம் போடணும்னா சில டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னதுன்னா வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். என்னது? அட்டாமிக் மாஸ் யூனிட். இதெல்லாம் வந்து இத AMU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் இல்லைன்னா AMU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த AMUனா என்னதுன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு யூனிட். சோ லாஸ்ட்ல யூனிட்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இப்போ SI யூனிட், மாஸோட யூனிட் எப்படி கிலோகிராமோ அந்த மாதிரி அட்டாமிக் அப்புறமா மாலிகுலர் மாஸோட யூனிட் வந்து AMU. என்னது? அட்டாமிக் வந்து மாலிகுலர் மாஸோட யூனிட் வந்து, அட்டாமிக்னா என்ன, மாலிகுலர் மாஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து வர லெக்சர்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். சோ AMU என்னது? அட்டாமிக் அப்புறமா மாலிகுலர் மாசஸ், இந்த ரெண்டோட யூனிட். இப்போ மாஸோட யூனிட் எப்படி கிலோகிராம், அந்த மாதிரி அட்டாமிக் அப்புறமா மாலிகுலரோட மாஸோட யூனிட் வந்து AMU அப்படின்னு சொல்லுவாங்க, எழுதுவாங்க. சோ லாஸ்ட் ஏதாவது வேல்யூ வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா AMU அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. புரிஞ்சுச்சா AMUனா என்னதுன்னு? புரிஞ்சு மேம். இப்போ வந்து AMUக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எப்படி மோலுக்கு டெஃபினிஷன் நம்ம படிச்சோமோ அந்த மாதிரி AMUக்கு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா 1 AMU is equal to 1/12 mass of 1 atom of carbon. ஸோ கார்பன் 12 ஒரு எலமெண்ட்ல இருந்து ஒரு ஆட்டமோட, இந்த கார்பன் 12 எலமெண்ட்ல இருந்து இப்படி இப்படி இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து நிறைய ஆட்டம்ஸ்லாம் இருக்குன்னா, 1 மினிட் நான் கரெக்டா வரைஞ்சுக்கிறேன் உங்களுக்கு. சோ இது கார்பன் 12 வந்து இந்த எலமெண்ட். சரியா? இதுல வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து ஒரே ஒரு ஆட்டம் நான் எடுத்துட்டேன். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டமோட மாஸ்
எடுத்துட்டு அதை வந்து 1/12 டிவைட் பண்ணிட்டா, இந்த மாசம் வந்து 12 டிவைட் பண்ணா எனக்கு வந்து ஏஎம்யூ கிடைச்சிரும், ஒரு ஏஎம்யூ கிடைச்சிரும். என்னது, நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக. ஒரு ஏஎம்யூ என்னதுன்னா, கார்பன் 12 எலிமெண்ட்ல இருந்து, கார்பன் 12 ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஆட்டம் எடுக்கிறேன். சரியா, அந்த ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து நான் மெஷர் பண்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த மாஸ் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேல்யூ வரும்ல, அதை வந்து நான் 12 டிவைட் பண்ணா எனக்கு வந்து ஏஎம்யூ கிடைக்கும். புரியுதா? கிளியர் ஆயிடுச்சா? கன்ஃபியூஷன் இல்ல உங்களுக்கு? சரி, ஓகே. இந்த ஏஎம்யூவோட இன்னொரு பேர் என்னதுன்னா, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட். என்னது? யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட். இன்னொரு பேர் என்னதுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஏஎம்யூ. இத இன்னொரு பேர் என்ன கூப்பிட்டாங்கன்னா, ஆல்சோ கால்ட் அஸ் யுஏஎம்யூ, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ பயாலஜில எல்லாம் வந்து இத டால்டன் டிஏ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பயாலஜில. ஓகே, மெயின்லி வந்து இந்த பயாலஜில தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இதுல கெமிஸ்ட்ரியில கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஎம்யூட 2 பேர் இருக்கு. ஒன்னு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட், இன்னொன்னு வந்து டால்டன் டிஏ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து பயாலஜில மோஸ்டா யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் 1.9.2 டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம், ரிலேட்டிவ் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏஎம்யூ தான் வந்து அட்டாமிக் அப்புறமா மாலிகுலர் மாஸோட யூனிட் அப்படின்னு சொல்லி படிச்சோம்ல. இப்போ இந்த அட்டாமிக் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுலயும் ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்கு, அதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அது என்னதுன்னு. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஹெவியர் அன் ஆட்டம் இஸ் கம்பேர்டு டு 1/12 ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அப்படின்னா வந்து எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்றதுக்காக இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ்னா என்னது, நம்மளுக்கு வந்து கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி கம்பேரிசனுக்காக வந்து ரிலேட்டிவ்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி இருக்கட்டும், பயாலஜி இருக்கட்டும், பிசிக்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றதுல ஒரு கம்பேரிசனுக்காக வந்து இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து வேர்ட் வந்து யூஸ் ஆகும். ரிலேட்டிவ் அப்படின்னா பிசிக்ஸ்ல இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியில இருக்கட்டும், பயாலஜில இருக்கட்டும், கம்பேரிசனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து இந்த டெஃபினிஷனும் கரெக்டா புரிஞ்சிருக்காது, அதனால இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட்டம் எடுக்கிறேன். சரியா? அந்த ஆட்டம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதோட மாஸ் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன், அதோட ஆவரேஜ் மாஸ் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். சோ அந்த ஆவரேஜ் மாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நான் 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப் அப்படின்னா என்னது, கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா 1 ஏஎம்யூவால டிவைட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சோ ரிலேட்டிவ் மாஸ்னா என்னது, ரேஷியோ ஆஃப் average mass of one atom divided by one ratio of average mass of one atom to the at one atomic mass unit. அவ்வளவுதான். So 1/12 mass of carbon 12 atomனா என்னது, 1 AMU. சரியா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிளியர் ஆயிடுச்சா? how many times heavier an atom is compared to. so நான் ஒரு ஆட்டம் எடுத்துட்டேன், அது எவ்வளவு ஹெவியா இருக்கு, எவ்வளவு டைம்ஸ் வந்து ஹெவியா இருக்கு. சரியா? சோ ஒரு ஆட்டம் நான் எங்க இருந்தோ எடுத்திருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்ல இருந்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. சோ அதோட ஒரு ஆட்டம் எடுத்துறேன், ஆக்சிஜன்ல இருந்து ஒரு ஆட்டம் எடுத்துறேன். அதுக்கப்புறமா வந்து கார்பன் 12ல இருந்து ஒரு ஆட்டம் எடுத்துறேன். சரியா? இப்போ வந்து ஆக்சிஜனோட மாஸ் வந்து நான் கம்பேர் பண்றேன், உங்களுக்கு டயக்ராமா உங்களுக்கு நான் சொல்லி தரேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நான் பர்பிள் கலர்ல ஒண்ணு எடுத்திருக்கேன் பாருங்க, இது வந்து ஆக்சிஜனோட ஆட்டம். இவ்வளவு பெருசா இருக்காது ஆட்டம், சின்னதா இருக்கும். இப்போ வந்து நான் ப்ளூ கலர்ல ஒண்ணு எடுக்கிறேன், அது வந்து கார்பனோட ஆட்டம்னு வச்சுக்கோங்க. சோ இது ஆக்சிஜன், நான் கரெக்டா அந்த கலர்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து நான் ஒன்னு எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து கார்பன் எடுக்கிறேன். தெரியுதுல்ல, ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஓகேவா? சோ இந்த மாதிரி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இதோட மாஸ் வந்து நான் கால்குலேட் பண்றேன். ஆக்சிஜனோட மாஸ்க்கு MOன்னு எழுதிக்கிறேன், ஆக்சிஜனோட மாஸ். அப்புறமா இந்த கார்பன் 12, கார்பன்லயும் ஸ்பெஷலா 12 தான் எடுக்கணும், கார்பன் 12 தான் எடுக்கணும்.
சரி, அந்த மாதிரி கார்பன் 12 13 அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து கார்பன் 12 எஸ்பெஷலா எடுக்கணும் நம்ம. சோ மாஸ் ஆஃப் கார்பன் எடுத்துக்கிறேன். சரியா, ஓகே மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து கிளியர் ஆகுறதுக்கு. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன், கார்பன் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, அந்த ஆக்சிஜன்ல இருந்து ஒரு ஆட்டம் வந்து நான் எடுத்துட்டேன், கார்பன்ல இருந்து ஒரு ஆட்டம் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ 2 ஆட்டம் இருக்கா என்கிட்ட. கார்பன் 12ல இருந்து ஒரு ஆமாங்க ஆட்டம் எடுத்துக்கிட்டேன். சோ 2 ஆட்டம் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட மாஸ் வந்து நான் மெஷர் பண்றேன். ஆக்சிஜனோட ஆட்டமோட மாஸ். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லனா ஓகே சோ இங்க எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏதோ ஒரு மாஸ் வருது. ஆன்சர் எழுத வேல்யூ போட வேண்டாம், நான் உங்களுக்கு வெறும் எக்ஸ்பிளனேஷன்லயே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரியா, இதோட மாஸ் வந்து ஒண்ணு வருது, இதோட மாஸ் வந்து 1 வருது. சரிங்களா, இப்போ நான் கார்பனோட மாஸ் மட்டும் நான் வந்து 12 டைம்ஸ் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ 6 வருது, இப்போ வந்து 24 வருது நான் கார்பன் ஆட்டமோட மாஸ். அதை வந்து நான் 12ஆல டிவைட் பண்ணிட்டேன். சரியா, இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு வேல்யூ வந்துருச்சா. ஆக்சிஜனுக்கு ஒரு மாஸ் வந்துருச்சு, கார்பன் 12 வந்து அதோட மாஸ் வந்து 12ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு வந்து வேல்யூ வந்துச்சு. இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணி பாக்குறேன், எது ஹெவியர் அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். சரிங்களா, அதுதான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கம்பேரிசன். எது வந்து வெயிட் ஓகே அதிகம், எவ்வளவு டைம் வந்து வெயிட் அதிகம்னு சொல்லி கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நான் எழுதணும், எத்தனை டைம்ஸ் வந்து இது அதிகமா இருக்கு, 2 டைம்ஸ் அதிகமா இருக்கா, இல்ல 3 டைம்ஸ் அதிகமா இருக்கான்னு சொல்லி பாக்குறது தான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரியா, 2 ஆட்டம் எடுத்துட்டு ஒரு ஆட்டம் டிஃப்ரெண்டா ஏதாவது எடுத்துக்கலாம், இன்னொரு ஆட்டம் வந்து பிக்ஸ்டா இருக்கணும். என்னது, கார்பன் வந்து பிக்ஸ்டா இருக்கணும் எப்பவுமே. சரியா, ஓகே இன்னொரு ஆட்டம் வந்து நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அப்படியே வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கொண்டு வரும்போது அதுவும் சேம் தான். என்ன டிஃபரன்ஸ்னா ஆட்டம்க்கு பதிலா நம்ம மாலிகூல்னு எழுதணும், அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. சரியா, ஒரு ஓகேங்க மாலிகூல் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஒரு அந்த மாலிகூல் வந்து நான் மெஷர் பண்ணும்போது கார்பன் 12 அந்த 12ஆல டிவைட் பண்ணதுக்கு மெஷர் பண்ணும்போது எது வந்து ஹெவியரா இருக்குன்னு சொல்லி, அதுவும் எத்தனை டைம் ஹெவியரா இருக்குன்னு சொல்லி நான் மெஷர் பண்றேன்ல, அதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இங்க ஒரு ஓகேங்க எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஆக்சிஜன் 16 ஒரு ஆட்டம் எடுத்துட்டாங்க, ஒரு எலமெண்டோட ஆட்டம் எடுத்துட்டாங்க. சரிங்களா, எடுத்ததுக்கு அப்புறமா ஓகேங்க அது வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க கார்பன் 12 கூட. அப்படி அப்படி வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1.333 டைம்ஸ் 1.333 டைம்ஸ் வந்து ஆக்சிஜன் 16 ஆட்டம் வந்து ஹெவியரா இருக்கா. சரியா, கார்பனோட ஓகேங்க ஆக்சிஜன் வந்து 1.333 டைம்ஸ் வந்து ஹெவியரா இருக்கா. இதுதான் வந்து இதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா ஓகேங்க உங்களுக்கு. புரிஞ்சுங்க ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போ நெக்ஸ்ட் ஓகே பார்க்கலாமா. இப்போ வந்து ரிலேட்டிவ் பார்க்கலாம் மாலிகுலர் மாஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். சோ வாட்டர் ஓகே ஒரு மாலிகூல். சரியா, இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்கும்போது சோ வாட்டர் வந்து வாட்டரோட ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சரிங்களா, சோ எப்படி மாஸ் கண்டுபிடிக்கிறது நான் வந்து போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால இன்னொரு வாட்டி நான் சொல்லி தரேன், அப்பதான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆற மாதிரி இருக்கும். சோ H2O கரெக்டா, வாட்டர். சோ இதோட அட்டாமிக் மாசஸ்லாம் நீங்க வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர்லாம் நீங்க வந்து ஞாபகம் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு பீரியாடிக் கிளாசிபிகேஷன் அந்த லெசன் வரும்போது அதை நீங்க கம்ப்ளீட்டா பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து நான் ஒரு சார்ட் மாதிரி அனுப்புறேன் குரூப்ல. அதுல வந்து 20 எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வந்து நீங்க வந்து மெமரைஸ் பண்ணுங்க. சரிங்களா, நான் குரூப்ல அனுப்புறேன், அதை நீங்க படிங்க. ஓகேங்களா பிரியதர்ஷினி. ஓகே, ஸோ வந்து நம்ம ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து நம்ம பத்தி வந்து படிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆமாங்க மாலிகுலர் மாஸ்க்கு வந்து ஒரு ஓகே எக்ஸாம்பிள் வந்து H2O கொடுத்துருக்காங்க. H2O ஒரு மாலிகூல் கரெக்டா. ஸோ இதுக்கு வந்து எப்படி மாஸ் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு வந்து அந்த டேபிள் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் குரூப்ல. அதுல வந்து 20 ஓகேங்க எலமெண்ட்ஸ் இருக்கும். 20 எலமெண்ட்ஸோட ஓகேங்க அட்டாமிக் நம்பர் அப்புறமா மாஸ் நம்பர் ரெண்டுமே இருக்கும். அது உங்களுக்கு எப்போ வந்து டைம் ஓகேங்க ஃப்ரீயா எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ வந்து 5 வந்து நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. ஓகேங்க ஓகேங்களா, 5 நீங்க மெமரைஸ் பண்ணி ஓகே எப்படியாச்சும் 20 வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்ப நான் ஹைட்ரோஜன் கேட்டா ஹைட்ரோஜனோட மாஸ் நம்பர் வந்து நீங்க கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஓகேங்க இப்போ ஹைட்ரோஜனோட மாஸ் நம்பர் என்னதுன்னா வந்து ஓகே 1. ஓகேங்க ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் என்னதுன்னா வந்து
16. ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. சோ எத்தனை இருக்கு இங்க? 2 ஓகே. ஹைட்ரஜன் இருக்கு கரெக்டா? ஸோ 2 டைம்ஸ் 1 பிளஸ் ஆக்சிஜன் ஒரே ஒரு அட்டம் இருக்கு. ஸோ 16 மட்டும். ஓகே. ஆன்சர் என்ன வரும்? 16 பிளஸ் 2 வந்து 18. ஓகே, இப்போ இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு வந்து யூனிட்டே இல்ல. இதுக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கும் யூனிட் இல்ல. சரிங்களா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கும் யூனிட் இல்ல. ஆனா அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ் அது ரெண்டுத்துக்கு வந்து யூனிட் இருக்கு. உங்களுக்கு ரெண்டுமே கிளியரா, அத நான் சொல்றது கிளியரா இருக்கா? ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ்க்கும் மாலிகுலர் மாஸ்க்கும் யூனிட் இருக்கு. அதோட பேர் வந்து AMU. ஆனா வந்து நீங்க ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்கும்போது அதுக்கு வந்து யூனிட் இல்ல. ரிலேட்டிவ் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு யூனிட் இருக்காது. ஓகே. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸ் இத பத்தி வந்து நம்ம படிக்கலாம். 1.9.3. சோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பத்தி வந்து படிச்சிட்டோம். இப்போ வந்து அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி படிக்கலாம். சோ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட வெயிட், அதுதான் வந்து அட்டாமிக் மாஸ். என்னது? அட்டாமிக் மாஸ்னா என்னது? ஆக்சிஜன்ல இருந்து ஒரு ஆட்டம் நான் எடுத்தா அதோட வெயிட் என்ன? ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட வெயிட். சரியா? இப்போ ஓட வெயிட் இது ஆக்சிஜன். இப்போ O2 அப்படின்னு எழுதுனா 2 ஆட்டம் ஆயிடும். கரெக்டா? O3 எழுதுனா 3 ஆட்டம் ஆயிடும். அந்த மாதிரி வெறும் ஒரே ஓட வெயிட் தான் வந்து 16. இப்போ H ஓட வெயிட் என்னது? 1. அந்த மாதிரி வந்து O ஓட வெயிட் வந்து 16. 16 அப்புறமா இப்போ வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது 1 kg 2 kg சொல்றோம். அந்த மாதிரி ஆட்டம்ஸ்க்கு வரும்போது 1 AMU 2 AMU அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அதான் 16 AMU. கரெக்ட்? புரிஞ்சுச்சா? அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சுச்சா? ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட வெயிட் தான் வந்து அட்டாமிக் மாஸ். இப்போ மாலிகுலர் மாஸ் அந்த மாலிகுலோட வெயிட். சோ மாலிகுல்ல வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு நைட்ரோஜன் இருக்கு, 3 ஹைட்ரோஜன் வந்து இருக்கு. கரெக்டா? சோ அந்த மாதிரி வந்து சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ். சோ நைட்ரோஜனோட அட்டாமிக் மாஸ் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜனோட அட்டாமிக் மாஸ். சோ என்ன பண்றோம், நம்ம அட்டாமிக் மாஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு மாலிகுல்ல வந்து மாலிகுலர் மாஸா மாத்துறோம். சோ சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் இன் மாலிகுல் தான் வந்து மாலிகுலர் மாஸ். இப்ப பாருங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். NH3 கரெக்டா? சோ நைட்ரோஜனோட அட்டாமிக் மாஸ் எதுனா வந்து 14. ஹைட்ரஜன் என்ன சொல்லியிருக்கேன், அதோட அட்டாமிக் மாஸ் என்னது, அதோட வேல்யூ என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஹைட்ரஜன்னா 1. சோ நைட்ரோஜன்னா 14, ஹைட்ரஜன்னா 1. சோ டோட்டலா என்னது 14 பிளஸ், இப்போ இங்க பாருங்க ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு. சோ 3 into 1, சோ 14 plus 3. சோ டோட்டலா வந்து 17 AMU அப்படின்னு எழுதணும். லாஸ்டா AMU எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார்முலா மாஸ்னா என்னதுன்னா, ஃபார்முலா மாஸ் எதுக்கு வரும்னா அயானிக் காம்பவுண்ட்க்கு வந்து வரும். என்னது? அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வரும். சோ அயானிக் காம்பவுண்ட் வந்து நம்ம அயானிக் ஈக்லிபிரியம்ல வந்து அந்த சாப்டர்ல வந்து நம்ம டீடைல்டா படிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இது வச்சுக்கலாம். சோ Na வந்து Na பிளஸ். சரிங்களா? Cl வந்து Cl மைனஸ். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அயான்ஸ். சரியா? Na பிளஸ் வந்து ஒரு அயான், Cl மைனஸ் வந்து அயான். எப்படின்னா Na பிளஸ் எப்படி உருவாகுதுன்னா, Na ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? சோ ஆட்டம்லயே வந்து இப்போ ஆட்டம் இப்படி இருக்குன்னா, நீங்க செகண்ட் சாப்டர்ல நீங்க பாப்பீங்க. ஆட்டம் இப்படி இருக்குன்னா, இதுல வந்து எலக்ட்ரான், அப்புறமா புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி 3 திங்ஸ் இருக்கு உள்ள ஆட்டம்குள்ளேயே. அந்த மாதிரி இந்த இப்போ சோடியம் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டாங்கன்னா அது சோடியம் பிளஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு எலக்ட்ரான் எடுத்தாங்கன்னா அது பிளஸ் ஆயிடும். எக்ஸ்ட்ராவா நம்ம போட்டோம்னா அது மைனஸ் ஆயிடும். கரெக்டா? சோ Na பிளஸ்ல இருந்து ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டாங்கன்னா அது Na பிளஸ் ஆயிடுது. குளோரின்ல இருந்து குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாங்கன்னா அது Cl மைனஸ் ஆகுது. சோ இந்த Na பிளஸ்யும் Cl மைனஸையும் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஆகும். சோ இந்த அயானிக் காம்பவுண்டுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து புதுசா கொண்டு வந்தாங்க. சரியா? இப்ப Na பிளஸ் ஓட அட்டாமிக் மாஸ் என்னதுன்னா 23.
குளோரின் Okay. Cl மைனஸோட அட்டாமிக் மாஸ் வந்து 35.5. ஸோ 35.5 பிளஸ் 23 வரும்போது என்ன வரும்னா 58.5 AMU. புரிஞ்சுச்சா? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன, ஃபார்முலா மாஸ்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நோட்னா, ions use the same masses as their atoms. Loss or gain of electron has negligible mass effect. அப்படின்னா வந்து இந்த அயான் அப்படி இந்த ஆட்டம் சோடியம் ஆட்டம் வந்து அயானா மாறுச்சுன்னா அதுக்கு வந்து மாஸ்லாம் குறையாது. சரிங்களா? சேம் மாஸ் தான் இருக்கும். இப்போ Okay. நீங்க Na வெறும் Okay. Na ஓட மாசம் வந்து 23 தான். Na பிளஸ் ஓட மாசம் 23 தான். எலக்ட்ரான் கெயின் ஆனாலும் லூஸ் ஆனாலும் மாஸ்க்கு ஒரு எஃபெக்டும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். Okay. இதுக்கு நம்ம சம் போடும்போது வந்து Na பிளஸ்னா வேற மாஸ் வரும், வேற மாஸ் வரும்னு சொல்லி நம்ம கம்மியா போடுவோம். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, சேம் மாஸ் தான் எப்பவுமே. Okay. இப்போ நெக்ஸ்ட் வந்து மோலார் மாஸ் பத்தி படிக்கலாம். சோ இப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் நம்ம? இப்போ வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? AMUனா என்னன்னு பார்த்தோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் மாஸ், அப்புறமா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பத்தி படிச்சோம். சோ நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஆமா. மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன படிச்சோம், ஃபார்முலா மாஸ்னா என்னன்னு சொல்லி படிச்சோம். இப்போ லாஸ்டா மோலார் மாஸ், மோலோட மாஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். சோ இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு சின்ன ஹிண்ட் Okay. மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து டீடைல்டா நம்ம படிக்கலாம். சோ மோலார் மாஸ்னா Okay. ஒண்ணும் இல்ல, மாஸ் ஆஃப் 1 மோல். ஒரு மோலோட மாஸ் கண்டுபிடிக்கிறது. எப்படி நம்ம ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ்ல கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி ஒரு மோலோட மாஸ் வந்து மோலார் மாஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ ஒரு மோலோட வேல்யூ என்னது? Okay. 6.022 into 10^23 particles. ஆமா. இது வந்து இதோட யூனிட் என்னதுன்னா கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். என்னது? கிராம் பர் மோல். எப்படி வந்து நம்ம அட்டாமிக் மாஸ்க்கு AMU எழுதுனோமோ, 17 AMU எழுதுனோமோ அந்த மாதிரி வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கும் போது வந்து கிராம் பர் மோல்னு லாஸ்ட்ல எழுதுவோம். Okay. புரிஞ்சுச்சா? எப்படி வந்து இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? சோ மோலார் பார்க்கலாம். மாஸ்னா ஒண்ணும் இல்ல, 16. if atomic mass of oxygen is equal to 16. So 16னா வந்து இப்போ ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவுன்னு சொன்னா அட்டாமிக் மாஸ் 16 சொன்ன கரெக்டா? ஆமா மேம். 16 அப்படின்னா வந்து 16 கிராம் இருக்குன்னு அர்த்தம். 16 அப்படின்னா வந்து இதோட மீனிங் என்னதுன்னா 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின் 6.022 into 10^23. என்னதுன்னா இப்போ 16 கிராம்ஸ்ல வந்து இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு. சோ 16 என்ன சொல்லிருக்காங்க? 16 கிராம்னு அர்த்தம். சரியா? இப்போ 16 கிராம்ல ஆமா எவ்வளவு மேம். இருக்கா? இந்த ஒரு மோல் இருக்கா? ஒரு மோல் 6.022. 16 கிராம் ஆஃப் ஆட்டம், 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன்ல வந்து 6.022 into 10^23 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கா? புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Okay. சோ ஒண்ணும் இல்ல, 16 AMUக்கு பதிலா புரியுது மேம். மோலார் மாஸ்னு கேட்டாங்கன்னா 16 கிராம் பர் மோல் எழுதுனா போதும். AMUக்கு பதிலா கிராம் பர் Okay. மோல் எழுதுனா போதும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வந்து ஈஸியான சொல்லிட்டேன். இப்போ வந்து Okay. ஒன்னொன்னுத்துக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 12. Okay. ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 1. Okay. 1. சரிங்களா? Okay மேம். கார்பனோட வேல்யூ வந்து 12. Okay மேம். இதெல்லாம் காமனா தெரிஞ்சு Okay வச்சுக்கணும். மேம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனா தெரியணும். சரிங்க? இப்போ மொத்த டேபிளும் படிக்க முடியல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சோ Okay மேம். 180 டோட்டலா வந்து 180 இருக்கு. அதுல வந்து இந்த 10 படிச்சா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் நான். சோ Okay. நைட்ரஜனோட வேல்யூ வந்து 14, ஆக்சிஜன் வந்து 16, சோடியம் வந்து 23. இது வந்து Okay. பாஸ்பரஸ் வந்து 31. இதெல்லாம் மாஸ். Okay மேம். சரிங்களா? சல்ஃபர் வந்து 32, S ஃபார் சல்ஃபர். Cl குளோரின் வந்து 35, 35.5. சல்ஃபர் வந்து Okay. 32.1. அது டெசிமல் இம்பார்ட்டன்ட். Kனா Okay பொட்டாசியம், மேம். பொட்டாசியம் வந்து Okay. 39.1. Feனா அயனோட வேல்யூ வந்து 55.9. இதெல்லாமே மாஸ் இது. Okay. ஓகேங்களா? Okay சோ மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்துட்டு இப்போ மோலார் மாஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஒண்ணுமே இல்ல, Okay. ஆன்சர் எழுதிட்டு வெறும் கிராம் பர் மோல் எழுதுனா போதும். இப்போ நம்ம எப்படி வாட்டருக்கு Okay கண்டுபிடிச்சு மேம். 18 AMU எழுதணும், அந்த மாதிரி கிராம் பர் மோல் எழுதுனா போதும். Okay மேம். 18 AMUக்கு பதிலா இந்த AMUக்கு பதிலா கிராம் பர் மோல்.
கிராம் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு மோல் எழுதுனா போதும். ஓகே மேம். இப்போ மாலிக்யூலர் அப்புறமா மோலார் மாஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ O2ஓட ஓகே. மாலிகுலர் மாஸ் 32. எல்லாத்துக்குமே சேம் தான். சரியா? இதுல வந்து AMU எழுதணும், இல்ல ஓகே. கிராம் பர் மோல் எழுதணும், அவ்வளவுதான். ஓகே மேம். அவ்வளவுதான் வித்தியாசம். AMU எழுதணும், இல்ல இப்ப வந்து ரைட் தி மாலிகுலர் மாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் எழுதிட்டு லாஸ்டா AMUன்னு எழுதணும். அதுவே வந்து ரைட் மோலார் மாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் எழுதிட்டு லாஸ்டா கிராம் பர் மோல்னு எழுதணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ கிளியர் ஓகே. ஆயிடுச்சா? சோ O2 கிளியர் ஆயிடுச்சு மேம். ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து 16. சோ 2 ஆக்சிஜன்னா 16 into 2 32. ஓகே மேம். சோ P4 அப்படின்னா வந்து ஒரு பாஸ்பரஸ் எவ்வளவுன்னு சொன்னா 31. சோ 31 into 4 124. ஓகே மேம். சோ சல்ஃபர் எவ்வளவுன்னு சொன்னா 32.1 வந்து சல்ஃபர். சோ அது 8 டைம்ஸ் ஆமா பண்ணா மேம். S8ன்னு கிடைச்சிரும். H2O வந்து 18. ஓகே மேம். NH3 அமோனியா வந்து 17. ஹைட்ரோஜன் குளோரைடு ஓகே. வந்து 36.5. ஒண்ணும் இல்ல, ஹைட்ரோஜன் 1 குளோரின் வந்து 35.5. ஸோ 35.5 பிளஸ் 1 எவ்வளோ? 36.5. புரிஞ்சுச்சா? ஓகே இது மேம். வந்து ஓகே என்னதுன்னா மேம். CH2Cl. 1 minute இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஓகே மேம். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து CH2Cl2னா வந்து CH2Cl2க்கு வந்து வேல்யூ என்னதுன்னா 85. 1 minute. CH2Cl2 ஓட வேல்யூ வந்து 85.0. ஸோ கார்பன் வந்து 12. 12 plus 2 20. 12 plus 2 60. 14. 14 plus குளோரினோட 35.5 into 2 பண்ணா உங்களுக்கு 85.0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. கிளியரா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மோலார் மாஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். மோலார் மாஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்னா ஒண்ணும் இல்ல, ஃபார்முலா மாஸ். அயானிக் காம்பவுண்ட்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன், ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னல. அதோட பேர் ஒண்ணும் இல்ல, நார்மலா மாஸ் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா கிராம் பர் மோல் எழுதுனா போதும். எல்லாத்துக்குமே அதேதான். ஓகே. புரியுதா? மோலார் மாஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆட்டம்ஸ்க்கும் அதேதான், மோலார் மாஸ் ஆஃப் மாலிகூல்ஸ்க்கும் அதேதான், மோலார் மாஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் அதேதான். சரிங்களா? லாஸ்டா அந்த ஓகே. டோட்டலா அந்த மாஸ் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா கிராம் பர் மோல் எழுதுனா போதும். இங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து NaCl, இன்னொன்னு வந்து K2SO4. சரிங்களா? சோ NaClக்கு வந்து ஓகே மேம். சோடியம் குளோரைடுக்கு வந்து சோடியமோட வேல்யூ 23, குளோரினோட வேல்யூ ஓகே மேம். 35.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 58.5 வரும். லாஸ்டா இந்த யூனிட் எழுத மறக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே மேம். கிராம் பர் மோல் ஓகே எழுதணும். மேம். அதுவே வந்து ஃபார்முலா மாஸ் கொடுத்தா AMU அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே மேம். இப்போ K2SO4க்கு K ஓட வேல்யூ, பொட்டாசியமோட வேல்யூ வந்து 39.1. ஸோ 39.1 into 2ன்னு பண்ணும். இதுக்குன்னா 2 பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க இங்க. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓகே S. மேம். S ஓட வேல்யூ வந்து சல்ஃபர். சல்ஃபரோட வேல்யூ வந்து 32.1. ஸோ இது ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க சல்ஃபர். ஸோ வெறும் 32.1 எழுதணும். பிளஸ் ஆக்சிஜன் என்ன கொடுத்துருக்காங்க 4. ஸோ 16 into 4 டைம்ஸ். ஸோ இது பண்ணா டோட்டலா ஆட் பண்ணா ஓகே மேம். 64ன்னு வரும். ஸோ இது மூணுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணா 174.3ன்னு வரும். லாஸ்டா வந்து இந்த கிராம் பர் மோல்னு எழுதணும். புரியுதா? ஓகே மேம். புரியுது மேம். Ba3PO4 ட்வைஸ்க்கும் இதே தான் வரும். நம்ம அதை லேட்டரா பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஓகே. ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணலாமா? புக்கோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம் மேம். சோ CH2Cl2ன்றதுனா எத்திலீன் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த வேர்ட் சொல்ல நான் வந்து மறந்துட்டேன். ஓகே.
இப்போ வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகே கொஸ்டின் புக்லலாம் நீங்க புக் இருந்தா நீங்க அத புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஓகே கொஸ்டின் ஆல்ரெடி குடுத்துட்டேன். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So mass of carbon 12 that contains a 1.0 into 10 power 19 atoms. So என்ன குடுத்துருக்காங்கன்னா, இவ்வளவு ஆட்டம் இருக்கா? சரிங்களா? இவ்வளவு ஆட்டம் ஓகே இருக்கா? இவ்வளவு ஆட்டம்க்கு குடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கிவன் இதுதான். இதோட மாஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஆட்டம் குடுத்துட்டு ஓகே மாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? 1 மோல் எவ்வளோ வேல்யூ? 1 மோல் எவ்வளோ? 6.022 10 power 23 ஆட்டம்ஸ் பார்ட்டிகிள்ஸ் சொன்னல. பார்ட்டிகிள்ஸ்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆமா ஆட்டம்ஸ் இருக்கலாம், மாலிக்யூல்ஸ் இருக்கலாம், அயான்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இதுல வந்து ஆட்டம்ஸ், ஏன்னா ஆட்டம் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளுக்கு தெரியும், நம்ம இப்போ மாலிகுலர் மாஸ்ல வந்து நம்ம படிச்சோம்ல. சோ வந்து ஒரு ஆட்டம்க்கு வந்து ஒரு ஆட்டமோட வெயிட் எவ்வளவு இருக்கோ அத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, அத்தனை மோல், ஒரு மோலோட சமம்னு சொன்னல. சோ ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து ஒரு ஆட்டமோட மாஸ் ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து ஒரு மோல், ஒரு மோலோட சமம். ஓகேவா? ஈக்குவல். சோ ஒரு ஓகே ஆட்டமோட மாஸ் எவ்வளவு இங்க? இப்போ கார்பன், சோ கார்பனோட ஒரு ஆட்டம், கார்பனோட ஒரு ஆட்டம் மாஸ் எவ்வளவு? 12. கரெக்டா? ஆமா சோ 12 கிராம். சோ 12 கிராம் எவ்வளவுனா, 12 கிராம்ஸ்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஒரு மோலோட ஆட்டம் இருக்கு. ஒரு மோலோட வேல்யூ என்னது? 6.022 into 10 power 23. கரெக்டா? ஆமா அப்பனா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க, இவ்வளவு ஆட்டம்ஸோட வெயிட் எவ்வளவு, மாஸ் எவ்வளவு கிராம் இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்போ 6.022 10 power 23 into is equal to 12. கரெக்டா? அப்பனா ஒரு ஆட்டம் இது எப்படி பண்றதுன்னா, ஒண்ணு இல்ல, நான் ஈஸியா ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12 வந்து அப்படியே கீழே எழுதிடணும். ஓகே மேம் இங்க இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கிறேன்னா, ஓகே அந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஓகே இருக்கும். ஒரு அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு மோல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அது கீழே எழுதணும். இந்த 12 அப்படியே கீழே எழுதிட்டு கீழே வந்து டிவைடட் பை ஓகே இந்த இந்த வேல்யூ வந்து எழுதணும். 6.022 10 power 23. இப்போ இத பக்கத்துல மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த ஆன்சர் என்னது? வேல்யூ என்னது? 1.0 into 10 power 90. ஓகேங்களா? ஓகே மேம் சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. 12 அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை அந்த 6 பாயிண்ட் எழுதிட்டு இன்டூ 1 பாயிண்ட். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு 1.99 into 10 power -4 கிராம்னு வரும். 1.99 into 10 power -4 கிராம். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஓகே மேம் புரிஞ்சுச்சு மேம் இப்போ இந்த செகண்ட் சம் பார்த்துட்டு நம்ம ஃபார்முலாஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் 1.4 வந்து அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓகே லெக்சர்ல மேம் பார்க்கலாம். ஓகே மேம் ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மாலிக்யூல்ஸ் இன் 100 ஓகே கிராம் ஆஃப் NH3. இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆட்டம்ஸ் எவ்வளோ, ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டாங்க. இவ்வளவு ஆட்டம்ஸ்ல வந்து எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கரெக்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்களா? மாஸ் ஆமா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மாலிக்யூல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஓகே மாஸ் கொடுத்துட்டாங்க 100 கிராம். இந்த 100 கிராம்ல எவ்வளவு மாலிக்யூல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு தெரியும் கண்டுபிடிக்கலாம் 17 கிராம்ல வந்து
6.022 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன், அட்டாமிக் மாஸ் இல்லைன்னா மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். கரெக்டா? ஆமாங்க. 6.022 into இப்போ வந்து இந்த 100 கிராம்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாஸ் கொடுத்துட்டு மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணோம். கிவன் மாஸ் எவ்வளவு மாஸ் கொடுத்துருக்காங்களோ டிவைடட் பை நம்மளுக்கு நார்மலா அந்த மாலிக்யூலோட மோலார் மாஸ் பண்ணும். நம்ம கண்டுபிடிப்போம்ல, நைட்ரஜனோட வேல்யூ என்னது 14 பிளஸ் ஹைட்ரஜனோட வேல்யூ என்னது 3. 1 into 3. ஹைட்ரஜன் வந்து 1, அதோட அட்டாமிக் மாஸ் இன்டூ 3 சாரி பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 17. இந்த 17 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா 5.88 மோல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்போ வந்த ஆன்சரை வந்து நம்மளோட அவகேட்ரோ நம்பர் 6.022 10 power 23 வரை மல்டிப்ளை பண்ணோம். இங்க வந்து எப்படி டிவைட் பண்ணுமோ, ஏன் டிவைட் பண்ணோம்னா இதுல வந்து மாஸ் கொடுத்துட்டு சாரி ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாதிரி உங்களுக்கு வரைகிறேன். ஸோ இங்க மாஸ் எழுதிக்கலாம், இங்க வந்து ஆட்டம்ஸ் எழுதிக்கலாம். ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிகூல்ஸ், ஏ இல்லைன்னா எம். ஸ்மால் எம் வந்து நான் மாலிகூல் வந்து நான் டினோட் பண்றேன். இப்போ ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிகூல்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணும். இந்த மாதிரி 2 ஆரோ போட்டுக்கிறேன். ஸோ ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிகூல் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மாஸ் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை அவகேட்ரோ நம்பர் NA. அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல 6.022 10 power 23. அதுவே வந்து மாஸ் கொடுத்துட்டு இவங்க நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். சோ மாஸ் கொடுத்துட்டு ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் கிட்ட இதுக்கு தான் மல்டிப்ளை பை NA. ஓகே. அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ் இல்லனா மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டு மாஸ் கேட்டாங்கன்னா டிவைடட் பை NA. ஓகே. புரிஞ்சுச்சா? இது வந்து உங்களோட புக் பேஜ்ல வந்து நீங்க புக்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சம்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல, இந்த மோல் கண்டுபிடிச்சோம்ல அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அவகேட்ரோ நம்மளால நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும் 3.54 into 10 power 24 மாலிக்யூல்ஸ் அப்படின்னு வரும். மாலிக்யூல்ஸ் இருக்கட்டும் ஆட்டம்ஸ் இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோமோ அதோட வந்து ஒரு சம்மரி மாதிரி பார்த்துலாம். சோ வந்து நம்பர் ஆஃப் என்டிட்டிவ்ஸ்னா ஒண்ணும் இல்ல, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஸ்மால் என்னால நம்ம எழுதணும்ல அது. சோ ஸ்மால் n is equal to mole into NA படிச்சோம்ல, அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம படிச்சோம்ல அதுதான். ஓகேவா? இப்போ எப்படி நார்மலா மாஸ் கண்டுபிடிக்கிறதுனா மோல்ஸ். இப்போ இந்த சம்முக்கான ஃபார்முலா இது ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம ரொம்ப கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணாம வெறும் ஃபார்முலால பண்ணா இந்த மாதிரி வரும். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். அப்படியே வந்து இதை வந்து அப்படியே மாத்தலாம் நம்ம. சரிங்களா? ஸோ மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இப்போ மோல் இந்த பக்கம் வச்சுட்டு மோலார் மாஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு வரும். இல்லைன்னா இதோட இன்னொரு ஃபார்முலா என்னதுன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதையும் மோல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை NA, இல்லைன்னா மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம்.
ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து ஹெசிடேட் பண்ணாம கேளுங்க. அப்புறம் நான் ஓகே இன்னைக்கு மேம். என்னென்ன டாபிக்லாம் உங்களுக்கு நடத்துனேனோ அதெல்லாம் வந்து டைம் இருந்தா நீங்க வந்து புக் பேஜஸ் வந்து நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே மேம். நான் நடத்துனது எல்லாமே ஓகே. இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இல்லன்னா ஒரு வீக்ல வந்து 3 வீக்ஸ் வந்து 1 வீக்ல வந்து 3 கிளாஸஸ் இருக்குல்ல. அந்த 3 கிளாஸ்ல என்னென்ன டாபிக்லாம் எடுக்கணும்னோ அத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சண்டே ஏதாவது டைம் ஓகே கிடைச்சா மேம். அன்னைக்கு வந்து எல்லா டாபிக்ஸும் வந்து புக் பேஜஸ் வந்து நீங்க படிங்க. அதுக்கு மாரி ஒரு ரிவிஷன் மாரி நீங்க வந்து பண்ணுங்க. சம்ஸ்லாம் வந்து ஓகே. நீங்க வந்து வீட்ல போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து வரும். ஓகே. சோ ஓகே. 1 மினிட். ஓகே.